ஓரளவுக்கு தேவையான பொருட்களை வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இதை மிக்சியில் தனியாக பொடிச்சுக்கலாம். மீதம் இருக்க எண்ணெயை விட்டு இப்போ புளியை முதல்ல வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி பொரிச்சு எடுத்த புளியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காயை வறுக்க போகிறோம். நான் சொன்னேன்ல, எங்கள் காலத்தில் நாங்கள் அம்மா காலத்துலலாம் நாங்கள் இதை திருடி ஓரளவுக்கு திம்போம், சாப்பிடுவோம். அம்மா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க, அதை தீத்துறாதீங்க, கொஞ்ச நாள் ஓடட்டு அப்படிங்கிற அளவுக்கு. அதை அவங்க உரல் வச்சு இடித்து செய்யும்போது அது ஒரு துவையல் ஃபார்ம் அப்படியே உருட்டி எடுக்கிற லெவலில் வரும். ஆனால் இப்போ அப்படி வர்றதில்லை. மிக்சியில் பொடிக்கும்போது பொடியாக தான் வருது. உங்களில் யாராவது இதை விட ஸ்பெஷலாக செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் கண்டுபிடிச்சா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதுதான் தேங்காய் பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறது. கரியக்கூடாது, நல்லா ஃப்ரை பண்ண, இதோட கலர் மாறக்கூடாது. இதுதான் பொன்னிறமான வறுத்தல். இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம காமிச்சு வறுத்து வச்ச அந்த மசாலாவை தனியாக மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கோம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு துவையல் ஃபார்மில் எடுக்கிறது பேர் தான் தவணைப்பொடி. எங்கள் வீட்டில் உரல் இல்லாததுனால நான் இதை மிக்சியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்போ கூட உரல் இருக்குமானா அதில் இடித்து ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் ஒரிஜினல் தவணைப்பொடியாக இருக்கும். இதை 2 மாத காலம் வரைக்குமே கெட்டு போகாமல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நிறைகுறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.